வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அவர் இந்த ஈரான் போரினால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் அது குறித்து ஏற்கனவே வான் பண்ணியிருந்தாரு. சிக்கன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு. அவரே சார்ட்டர்ட் ஃபிளைட்ல எல்லாம் போகாம எல்லாரும் போற மாதிரியான ஃபிளைட்ல எக்கனாமிக் கிளாஸ்ல தான் போனாரு. ஸோ அதை தொடர்ந்து இந்த ஒரு வீடியோ அவர் ஒரு எப்போதுமே ஒரு விஷனரி லீடர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு தீர்க்கதரிசி, அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியே அறிந்து சொல்லக்கூடியவர். அவர் எப்படின்னா ஹிஸ்டாரிக்கலாக என்னென்னலாம் நம்ம கண்ட்ரி ஃபேஸ் பண்ணியிருக்கு, எப்படி அதை மீண்டு வந்திருக்கோங்கிறதெல்லாம் அவர் சொல்றாரு. அதாவது இந்த ஈரான் போர்னால பெட்ரோல் டீசல் பிரச்சனை, அப்புறம் உரத்தட்டுப்பாடு இதெல்லாம் வரும் அப்படிங்கிறத சொல்றாரு. 1962 65 உதாரணங்கள் எல்லாம் சொல்றாரு. 1962 சைனா போர் வந்த பொழுது நம்ம தங்கத்தெல்லாம் கொடுத்தோம் கவர்மெண்ட்டுக்கு திரட்டி. அதே மாதிரி 65 லால் பகதூர் சாஸ்திரி என்ன சொன்னார்னா, ஒருவேளை உணவை தானியங்கள் எல்லாம் இப்போ இதுவா இருந்தது, தட்டுப்பாடா இருந்தது. ஒருவேளை உணவை வாரத்துல ஒரு நாள் தியாகம் பண்ணணும்னு லால் பகதூர் சாஸ்திரி சொன்னாரு. நம்ம இப்ப அப்படிப்பட்ட தியாகம்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம சிக்கனமா இருக்கணும். பெட்ரோல் டீசலுடைய விலையெல்லாம் அதிகமாகுது. நம்மெல்லாம் இப்ப பொது போக்குவரத்தை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் பொழுது இந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது பெட்ரோல் செலவு கம்மியாகும். நம்ம சேமிக்கிற ஒவ்வொரு துளி பெட்ரோலுமே எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியமானது. இப்ப சிங்கப்பூர் பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ளணும் அப்படின்னு. நம்ம சிங்கப்பூரை விட பல மடங்கு பெரிய நாடு. நம்முடைய பிரதமரும் சிக்கன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. இந்த நேரம் நம்ம அரசியல் கட்சிகள் நம்முடைய தன்னுடைய சொந்த இதெல்லாம் விட்டுட்டு ஒட்டுமொத்தமா ஒரு நாடா யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது இருக்கு. அப்படி நம்ம பொது போக்குவரத்து பயன்படுத்தும் பொழுது அந்த மெட்ரோ ட்ரெயின்ல உள்ள டிக்கெட் விலையை குறைக்கணும். அதே மாதிரி பெட்ரோல் டீசலுக்கான வேட்டு போடுறாங்கல்ல, அந்த விலையை கம்மி பண்ணணும், வேட்டை கம்மி பண்ணணும். பிரதமர் உடனடியாக அனைத்து முதலமைச்சர்கள் கூட்டத்தை கூட்டணும். கூட்டி ஒரு சம்மிட்டை கூப்பிட்டு இது எவ்வளவு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கோம், இப்ப சேவ் பண்ணோம்னா அது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. இதோட விளைவு படு பயங்கரமா இருக்கும். நம்ம சிக்கன நடவடிக்கை மேற்கொள்ளலைன்னா பின்னாடி பிரச்சனை வருங்கிறத ரொம்ப அழகா எச்சரிக்கிறாரு. பிரதமரும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து முதல்வர்கள், எல்லா மாநில முதல்வர்களையும் கூப்பிட்டு சிக்கன நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணணும். இன்னும் பிரதமருக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதையும் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த கிரைசிஸ்ல இருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம்னா இந்தியா மிகப்பெரிய ஒரு சாதனை புரியும் அப்படிங்கிறத உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ஒரு சிட்டிசனாகவும் ஒரு எம்பியாகவும் ஒரு கட்சி தலைவராகவும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அதை எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கிறோம். நேற்றைக்கு மோகன்லால் அவர்களுடைய பிறந்த நாள். ஸோ மோகன்லால் பிறந்த நாளுக்கு உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ மோகன்லால் கமல் ரெண்டு பேருமே நீண்ட கால நண்பர்கள். கமலுக்கு பிடித்த நடிகர்கள்ல மோகன்லால் மிக முக்கியமானவர். அவருடைய நடிப்பு கமலஹாசனுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய முறை பாராட்டி இருக்காரு. சுகாசினி ஒரு பேட்டியில சொன்னாங்க, உங்களை ரொம்ப பிடிக்கும் கமல் சாருக்கு அப்படின்னு மோகன்லால்கிட்டே சொன்னாங்க. அவர் மோகன்லால் சொன்னார், என்கிட்டே கமல் சொல்லியிருக்காரு என்னுடைய நடிப்பு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. மோகன்லாலை பொறுத்தவரைய கமல் 50 வந்திருந்தாரு. கமல் 50ல மோகன்லால் மம்முட்டி எல்லாம் வந்திருந்தாங்க. அப்போ மோகன்லால் பேசும்பொழுது கமலை இமிடேட் பண்ணணும்னு யாரும் நினைக்காதீங்க, ஏன்னா அது முடியாத காரியம், அவர் அவ்வளவு சிறந்த நடிகர், அவரை நீங்க அவரோட கம்பீட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுக்கு புகழாரம் சூட்டினார். மம்முட்டி, மோகன்லால், பெரிய பெரிய கலைஞர்கள், வெங்கடேஷ் எல்லாமே வந்திருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. அதுல மோகன்லாலுடைய ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. 20ஆம் தேதி மே மாசம் பாலு மகேந்திரா அவர்களுடைய பிறந்த நாள். பாலு மகேந்திரா கமலஹாசன் அவர்கள் நட்பு அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேருமே, அவர் டான்ஸ் அசிஸ்டண்டா இருந்து இவர் கேமரா அசிஸ்டண்டா இருந்தாரு. இவர் பூனே பிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சவர், கேமரா டைரக்ஷனுக்கு படிச்சவர் பாலு மகேந்திரா. அதாவது இலங்கையிலேருந்து வந்தவர், பூனே பிலிம் இன்ஸ்டியூட்ல படிச்சவர். வித்தியாசமான படங்கள், அதாவது ஆங்கில படங்கள் மாதிரி நம்ம பண்ணணும், தமிழ்ல மசாலா படங்களா வந்துகிட்டு இருக்கு, அதை மாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர். கமலுக்கும் அப்படி ஒரு எண்ணம் உண்டு. கமல் நல்ல படங்கள் பண்ணணும், வித்தியாசமா இருக்கணும், இங்கிலீஷ் படம் மாதிரி நம்ம படம் எடுக்கணும். அதாவது இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த கமர்ஷியல் பிரச்சனை எல்லாம் இருக்கு, ஒரேடியா மாத்திர முடியாது. இதுக்குள்ள எவ்வளவு தூரம் பண்ண முடியுமோ
இப்போ 3ஆம் முறை அவங்க வித்தியாசமா பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் அதுல கமர்ஷியல் காரணங்களுக்காக இந்த பொன்மேனி உருகுதேன்னு ஒரு பாட்டு வரும் சில்கோட. ஸோ அந்த கமர்ஷியலுக்கு வேற வழி இல்லை, அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். அதை மீறியும் அவர் படம் பண்ணியிருக்காரு. வீடு படம்லாம் முழுக்க முழுக்க ஆர்ட் ஃபிலிமா தான் எடுத்தார். வீடு பிரமாதமா இருக்கும் அந்த படம். வீடு அர்ச்சனா பானுச்சந்தர் அவங்க 2 பேரும் நடிச்சிருப்பாங்க. நம்ம இவர் நடிச்சிருப்பாரு தாத்தா, அவர் பிரமாதமா நடிச்சிருப்பாரு. வீடுல வந்து இந்த இளையராஜாவுடைய நத்திங் பட் விண்டா அந்த இதை யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த மியூசிக்கை பிரமாதமா இருக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரு. பாலு மகேந்திராவை பொறுத்தவரைய அவர் வந்து ஒரு முறை கமலஹாசன் கடன் வாங்கணும் அப்படின்னு போகும்பொழுது அவருக்கு வந்து கடன் கொடுக்காம பட வாய்ப்பே கமல் கொடுத்தாரு. அப்படி கொடுக்கப்பட்ட வாய்ப்பு தான் சதி லீலாவதி. அது மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமா அமைஞ்சது. பாலு மகேந்திராவால இப்படி ஒரு படம் எடுக்க முடியும், ஒரு ஹியூமரா ஒரு படம் பண்ண முடியும் அப்படின்னு அதுல வந்து பாலு மகேந்திரா வந்து கோவை சரளா கமலுக்கு ஜோடிங்கிறத ஒத்துக்கவே இல்லை. கமல் தான் வம்படியா இவங்க நடிச்சாதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா கமலுடைய சில இதெல்லாம் ரொம்ப புத்திசாலியா இருக்கும், புத்திசாலித்தனமா இருக்கும். அதாவது அபூர்வ சகோதரர்கள் நாகேஷ வில்லனா போட்டிருப்பாரு. நாகேஷ்ங்கிறவர் ஒரு காமெடியன், கொஞ்சம் சில கேரக்டர் ரோலும் பண்ணியிருக்காரு. பட் அவர் வில்லனா பண்ணா எப்படி இருக்குன்னு எல்லாம் பயந்தாங்க. தைரியமா போட்டாரு, ஹிட் ஆச்சு. அதே மாதிரி கோவை சரளா சதி லீலாவதியில இன்னும் சில இதெல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பண்ணியிருப்பாரு. அவரு விஸ்வரூபத்துல அவங்க அம்மாவா நடிச்சவங்க வந்து அவங்க ஒரு முஸ்லீமு பிளஸ் அவங்க பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க. ஸோ அந்த கேரக்டரை எப்படி ஆளை கொண்டு வந்து போடுறாரு பாருங்க, ரொம்ப பிரில்லியண்டா. அதே மாதிரி நம்ம நசுருதீன் ஷாவை ஹேராம்ல காந்தியா போட்டிருப்பாரு. ஏன்னா 1982 81 82 காலகட்டத்தில் காந்தி படம் வந்தது. ரிச்சர்ட் ஆட்டன்பரோட காந்தி 83 84 இயர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏர்லி 80s வந்தது காந்தி படம். நாங்கள் எங்களெல்லாம் ஸ்கூல்ல கூட்டு போனாங்க. ரிச்சர்ட் ஆட்டன்பரோஸ் காந்தி. அந்த காந்தி படத்துல நசுருதீன் ஷா வந்து காந்திக்காக அவரை மேக்கப் டெஸ்ட் எடுத்தாங்க. அப்புறம் அவரை இது பண்ணல. அப்புறம் பென் கிங்ஸ்லி தான் காந்தியா நடிச்சாரு. ஸோ இவரை வந்து கரெக்டா ஞாபகம் வச்சிருந்து இவரை யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி கமல் வந்து காஸ்டிங் ரொம்ப பிரில்லியண்டா பண்ணுவார். ஒரு கேரக்டருக்கு அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆளு அதை வந்து பக்காவா பண்ணுவார். அவரு நம்ம விருமாண்டி படத்துல வந்து பசுபதியை தேர்ந்தெடுத்ததா இருக்கட்டும், அப்புறம் அந்த போலீஸ்கார கேரக்டரை தேர்ந்தெடுத்ததா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஆக்டா இருக்கும். அவருடைய கேரக்டர் காஸ்டிங்ல வந்து கமலஹாசன் அடிச்சுக்கவே முடியாது. ரொம்ப பிரில்லியண்டா அவருடைய காஸ்டிங்லாம் இருக்கும். அதுவும் அவர் டைரக்ட் பண்ற படம், அவருடைய சொந்த படம்னா சூப்பரா பண்ணுவாரு. அது வந்து எனக்கு கமலஹாசன் பிடித்த ஒரு விஷயம். ஹேராம்லயே கவிஞர் வாலி, அதே மாதிரி ஹேமமாலினி, ஒய்ஜி மகேந்திரா இவங்களெல்லாம் கேஸ்ட் பண்ணியிருப்பாரு. ஏன்னா அவங்கெல்லாம் ஐயங்கார்ஸுங்கிறதுனால அந்த கேரக்டருக்கு அவங்களே நடிச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அவங்கள கேஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அந்த அவங்க அம்மா பொண்ணு 2 பேருமே நடிக்க சொன்னாராம். ஹேமமாலினி பொண்ணு ஒரு கேரக்டர் 2 பேரையும் நடிக்க சொன்னார். சில காரணங்களால அது நடக்கல. அந்த கேரக்டரோட படம் பெரிய படமானதுனால லெங்க் அதிகமானதுனால சில போர்ஷன்லாம் கட் பண்ணிட்டாங்க. அது ஹேமமாலினிக்கு வருத்தம், என்ன நடிக்க வச்சுட்டு அந்த போர்ஷன்லாம் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு டைரக்டரா வந்து அதுக்கு டைரக்டருக்கு தானே தெரியும். அதே மாதிரி ஹிந்தி வில்லன் ஆக்டர், அதாவது நம்ம ஆளவந்தான் படத்துல கமலஹாசனுக்கு வந்து ஹிந்தி கோச்சா இருந்தவர் அந்த ஆக்டர், அவர் ஒரு நல்ல ஆக்டர். நவாசுதீன் சித்திகி பேட்டால நடிச்சிருப்பாரு. அவர் பிரீமியருக்கு ரெடி ஆயிட்டாராம், அவர் நடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியே கமல் சொல்லிட்டாராம், அப்பா நீ நடிச்ச சீன் படத்துல வரல, கட் பண்ணியாச்சுன்னு உடனே ரொம்ப வருத்தப்பட்டாராம். கமல் சாரோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு போச்சு, கட் ஆயிடுச்சு, நீளமா படம் அந்த ஃபுட்டேஜ் அதிகமா இருந்ததுனால தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார். கமல் மாதிரி ஒரு நடிகர் கிடையாது, அவ்வளவு இன்டெலிஜென்ட் அவர் படத்துல நடிக்கக்கூடிய நடித்த வாய்ப்பு படம் ஃபுட்டேஜ் தூக்கிட்டாங்கன்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டார்.